நம்ம இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியும் பீட் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சுகர் பவுடரை ஒரே டைமில் சேர்த்து நம்ம பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் பவுடர் போட்டுட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் போட்டு பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட இந்த மாதிரி சுகர் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எல்லா சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பேக்கரி சுவையில் வரதுக்காக நான் மைதாவில் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேக் மாவு தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இது போல் ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. நான் 7 இன்ச் அளவுக்கு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷத்துக்கு. அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு 45 நிமிஷம் கிட்ட ஆச்சு. கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைனா ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கேக்கில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, இது முழுமையாக ஆறிடணும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெட் கலரில் இருக்க ஜாமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கடையில் கிடைக்கிறது போல் இருக்கும். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜாம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஜாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக கரைஞ்சிட்டு கொதி வரட்டும். இப்போது ஜாம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுவும் முழுமையாக ஆறிடணும். ஸ்டார்டிங்கில் இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல சூடு ஆறினதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் கேக்கும் நல்லா ஆறி இருக்குது. இதுக்கு மேலே இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் இருக்குல்ல, அதை இது மேலே சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த கேக் சுகர் சிரப்லேயே நல்லா சோக் ஆகணும், அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு இதில் சுகர் சிரப் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாம் இருக்குல்ல, அதை இது மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஓரங்களையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பீசஸ் போட்டுக்கலாம். நான் கடைகளில் கிடைக்கிறது போலவே ஷேப்பில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பீசஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப் இருக்குல்ல, அதை ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கேக்கில் எல்லா பகுதியிலையும் சுகர் சிரப் படுறது போல் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஜாம் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஏரியாலையுமே அந்த சுகர் சிரப் படணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை தேங்காய் துருவல், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கடையில் கிடைக்கும்ல, அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பரவலாக அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா பகுதியிலையும் கேக்கில் படுறது அளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதே போல் 5 பக்கமும் படுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிறதுனால ஈஸியாகவே அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் அந்த கேக்கில் ஒட்டி வரும். அவ்வளோதான், மீதி இருக்க எல்லா கேக்கும் இதே போல் கோகோனட் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் க்ரீம் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமாக பட்டர் க்ரீம் ரெடி பண்ணலான்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேக் நீங்கள் அவனில் தான் பேக் பண்ணணும்னு கிடையாது. குக்கரில், அதுக்கப்புறமா அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி பேக் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குக்கரில் கடாயிலெலாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வேணும்னா நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கேக் குக்கரில் பண்ணுறது, அதே மாதிரி கடாயிலையும் பண்ணுறது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே பட்டர் க்ரீம் வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான ஹனி கேக் பேக்கரி சுவையில் தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, ஏன்னா இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.